இன்வாய்ஸ் B2C சப்ளைக்குமா அப்ளை ஆகும்? இத பத்தி நான் டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி GST பத்தி அப்டேட் தெரியணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. இந்த இன்வாய்ஸ் B2Cக்குமே அப்ளை ஆகும். ஆனா எப்பனா உங்களோட டர்ன்ஓவர் மோர் தென் 500 crores மேல போனா மட்டும்தான். இப்ப இங்க கூட நீங்க இன்வாய்ஸா போடணும்னு அவசியம் இல்ல. டைனமிக் QR கோட் அப்படிங்கறத மட்டும் ஜெனரேட் பண்ண சொல்றாங்க. அது என்ன டைனமிக் QR கோட் அப்படின்னா உங்களோட இன்வாய்ஸஸ்ல அந்த டைனமிக் QR கோட் நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுல உங்களோட GST நம்பர், GST இன்வாய்ஸ் நம்பர் இன்க்ளூடிங் பேமெண்ட் கேட்வே வரைக்கும் அந்த QR கோட்ல நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரும். இந்த டைனமிக் QR கோடு இப்ப B2Bக்கும் அப்ளிகபிளா அப்படின்னா கிடையாது. B2Bல ரைஸ் பண்ண வரக்கூடிய QR கோடு வேற, டைனமிக் QR கோடு வேற. B2Bல வரக்கூடிய QR கோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் போர்ட்டல்ல இருந்து ஜெனரேட் ஆகுறது. சோ அதுக்கும் இந்த டைனமிக் QR கோடுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டைனமிக் QR கோடு வந்து அந்தந்த சப்ளையரே என்ன பண்ணணும்னா ஜெனரேட் பண்ணணும். பட் இது எப்ப வரும் அப்படின்னா உங்களோட டர்ன்ஓவர் மோர் தென் 500 crores மேல வந்தாதான். இப்ப நீங்க லெஸ் தென் 500 crores நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.